இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு 2 பாதி ரிஷப வீட்டிலும் 2 பாதிகள் மிதுன வீட்டிலும் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த தடவை கொஞ்சம் இது வரைக்கும் அப்படியே எல்லாம் ஒரே ஒரு மாதிரிலாம் போயிட்டு வந்துச்சு. இந்த மாதம் மட்டும் அப்படியே 2 விதமான பழங்கள், மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியுமான பழங்கள் தான் நிகழ காத்திருக்கிறது. முதல்ல நட்சத்திரநாதன், நட்சத்திர வயசு ஓகே தான், பட் ராசிநாதன் வயசு அது கொஞ்சம் டிஃபராக வர்றதுனால பார்ப்போம். ஸோ நட்சத்திரநாதன் எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் கபாலிடா நெருப்படான்ற மாதிரி இருக்காரு. சனியோட போய் கிரக யுத்தம் நடத்துறாரு. சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது என்பதுதான் ஒரு மிகச்சரியான விஷயம். இந்த பக்கம் ஒரு அருளணி, இந்த பக்கம் பொருளணினே ஜோதிடத்தில் பிரித்திருப்பார்கள். அதில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அணியில் குரு, செவ்வாய், சூரியன், வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் ஒரு டீம் ஐ அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு, சனி, புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு டீம். என்னதான் அந்த சூரியன் நியூட்ரலாக இருந்தாலும் இவர் இந்த பக்கம் தான் மோஸ்ட்லி சாய்வார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். இந்த பக்கம் மேஷத்தில் உச்சமடைவார். இதெல்லாம் அமைப்படுத்தி சூரியனும் இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கு சனி ஆகாது, சனிக்கு செவ்வாய் ஆகாது, சூரியனுக்கு சனி ஆகாதுன்ற மாதிரி நிறையா கேரக்டர் வைஸ் வச்சு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது நட்சத்திரநாதன் 11ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் அமர்தல் சிறப்பா, எஸ் அப்சல்யூட்லி சூப்பர். ஆனால் யாரோட உட்கார்ந்துருக்காருன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டியும் ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கார். யாருக்கு? மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் போய் நட்சத்திரநாதனுடைய வீட்டில் தான் இருக்கார். அதனால ஓரளவுக்கு நிறைய மோட்டிவேஷன் அவங்களே பண்ணிப்பாங்க. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகரிக்கும். யாருக்கு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறார், நீச்சத்தை நோக்கி போக போறாடுற. 10ஆம் தேதிக்கு மேலே ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த உருவாகும். பணம் தங்கவே மாட்டேங்குது, உடனே செலவாயிடுது, அன்எக்ஸ்பெக்டடாக பணம் செலவாயிட்டே இருக்குது, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு அது ஒரு பட்ஜெட்டுக்கு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் எட்டி பார்க்கும். யாருக்கு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கேருந்து ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஃபாரின்லேருந்து இங்கே வர்ற அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. வேலையில் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம், இல்லை வேலையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுயஜாதகத்தில் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கோச்சாரகர்களும் அதற்கு துதிப்பாடி கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு செக் வைக்கிறதுக்கு இந்த மாதம் தயாராக இருக்கிறதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் வேலை பளு அதிகரிக்கும். சில ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை செவ்வாய் ஆளுமை பொருந்தி சூரியனோடு இருக்கிறது ஒரு பக்கம் 15ஆம் தேதி வரைக்கும் சூப்பர் தான். ஆனால் தலைவர் 20ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் சனியோட சண்டை தான் போட்டுட்டு இருக்க போறாரு. அப்படின்ற அமைப்புல ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி நன்மை தான், கெடுதல் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா நட்சத்திரநாதனுக்கும் சனிக்கும் ஆவாதுன்ற போது கொஞ்சம் நம்மளுக்குள்ளேயே ஒரு பக்கம் வேற மாதிரி, ஒரு பக்கம் வேற மாதிரி, உள்ளுக்குள்ள நிறைய டைலமா வந்துட்டு போகும். வேலையாட்களிடம் எதுவும் பஞ்சாயத்து வைக்காம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை வித்த காட்டாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் உலகத்துக்கான போரே எழப்போகுது. அதனால எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாருக்கு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இப்படி வந்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதன் ஓகே. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது மோர் தென் ஸ்பெஷல் தான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ராசிநாதன் வலு குறைவா இருக்காரு. ஸோ ராசிநாதன் வலு கம்மியா இருந்தாலே நம்மளுக்குள்ளேயே தேவையில்லாத நெகட்டிவிட்டி தாட்லாம் எட்டிப்பா கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். டெம்பரவரி தான். இப்போ நம்ம எப்படி இருக்கிற மாதிரியே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம் இல்லை. பட் ஆனால் போன மாதம் நான் இப்படி இல்லை, இந்த மாதம் இப்படி இல்லைன்ற மாதிரி நமக்கே நிறையா தெரியும். அந்த மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள்ல 10ஆம் தேதிக்கு அப்புறமா மன ரீதியாக சில பதட்டங்கள், பயங்கள்லாம் எட்டி பார்க்கலாம். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்ற மாதிரி சில விடயங்கள் வரும். ஃபாரின்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத அமைப்புல தான் இருக்கு. யாருக்கு? மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிநாதனும் வலு குறைவாக இருக்கார். நட்சத்திரநாதன் போய் சனியோட அமைப்பில் இருக்காரு. கிரக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
சூரியன் வர பாய் சொல்லிட்டு வந்துருவாரு. ஸோ டைரக்டாக சனியும் செவ்வாயும் மோதிக்கொள்ள போகிறார்கள். ஸோ இந்த அமைப்பில் வந்து பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து பார்வை பலனை 5ஆம் இடத்திற்கு கொடுக்க போகிறார். யாரு? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்கான பார்வை வரப்போகுது. இந்த பக்கம் இருக்கிறதுக்கு 4ஆம் இடத்திற்கான பார்வை வரப்போகிறது. அப்போ ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், பிள்ளைகளுக்காக கடன் வாங்குதல், பிள்ளைகளுக்காக வந்து தொழிலுக்கு இது பண்றது, பிள்ளைகளுக்காக சில கடன் வாங்குதல் ஆன அமைப்பு உருவாகும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. அந்த வீட்டுக்கு இத்தனை பார்வை, அது நம்மளுக்கு 5ஆம் வீடாகிறதால குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். நகையை வைக்கிறது, நகையை அடமானம் வைக்கிறது, வேலை இழப்பு. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு சில வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. கவனமாக இருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த பக்கம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரில் தான் 4ஆம் இடத்திற்கு இந்த பார்வை வரும்போது சுயம் சார்ந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி நான் இந்த தடவை மிதுனத்துக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் பலனில். நிஜமாக அது ஏன் தப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்ன கழுவி ஊற்றி பிரயோஜனம் இல்லை. அது சனியோட தப்பு, செவ்வாயோட தப்பு, சூரியனோட தப்பு. அவங்களாம் யாரும் சண்டை போட்டுக்க சொன்னது? நம்மளா சொன்னோம். 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூடி சண்டை போட்டு உங்களையும் டார்ச்சர் பண்ணி என்னையும் திட்டு வாங்கி தராங்க. அதனால் ரிஷபத்தில் ஓகே, மிதுனமாக இருக்கிற பட்சத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சுயம் எப்படின்ற இடத்துல சனியோட பார்வை விழும்போது, அதுவும் 7ஆம் பார்வைனா சமசப்தம பார்வை, எல்லா கிரகமும் பார்க்குது. சூரியனும் பார்க்குறாரு. அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் 3ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் வீட்டு அதிபதி பார்த்தா நல்லது தானாங்க, நல்லது தான். எங்கே குருட்டுத்தனமான தைரியம் வரும், பயங்கரமாக ஸ்பீட் எடுக்கணும்னு தோணும். 400 ஸ்பீடில் போனால் 4000 ஸ்பீடில் போகணும்னு தோணும். வேகம் அதிகரிக்கும், கோவம் அதிகரிக்கும், டென்ஷன் ஆகும். ஒரு மாதிரி ஏண்டா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே செவ்வாயுடைய நட்சத்திரமா டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கவலைப்படுறதுக்கான நேரம்லாம் உருவாகிடும். அதனால் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தையை வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சமாதானம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை இழுத்துட்டு வந்துடாதீங்க. இந்த தடவை அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. மிதுனத்தில் கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாதம் சின்சன் மாதிரி அமைதியும் இருந்துக்கோங்க. என்ன ஆனாலும் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல. அடுத்த மாதம் சரியாக போகுது. இந்த ஒரு மாதத்தை நீங்கள் எதுவும் கொடி பிடிச்சி நிற்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் எனக்காக ஒரு சகோதரியாக சொல்கிறேன், அமைதியாக இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் என்பது அம்மா ஸ்தானம், உணவு ஸ்தானம். இதெல்லாம் தாண்டி வீடு, வாசல், மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் விடுங்க. சுயம் அப்படின்றது 4ஆம் இடம். உங்களுடைய திறமை மேல் வெளிப்படக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற இடம் தான் 4ஆம் இடம். அப்போ உங்களை காட்ட முடியாமல் சில விஷயங்களுக்கு இப்போ வேலைப்பளு அதிகரிக்கும், மண்டக்குள்ள என்னமோ ஓடும், நம்மளை காட்ட முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை செஞ்சு முடிக்க முடியாமல், டயத்துக்கு முடிக்க முடியாமல், இது போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்க்கும். அதனால் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வேலையில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. யாரை பற்றி காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுனீங்கன்னா நீங்கள் தான் வெளில போவீங்க, மாட்டிக்காதீங்க. யாராவது பேசுனாங்களோ அப்பா எனக்கு வேறு வேலை இருக்குப்பா, போயிட்டு வாங்கப்பான்னு அமுச்சு விட்ருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு மாதம் உத்தமம். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும், டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, உடல் ரீதியான பிரச்சனை. ஏன்னா சனியோட சேர்ந்துருக்கும் போது மரபு ரீதியான சுகரு, பிபியில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, மரபு ரீதியாக வரக்கூடிய தொன்று இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் உடல்நிலையை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். ஏன்னா சனி தான் இந்த மரபெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியவர். அவரோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது ரத்தத்தில் வேகம் அதிகரிக்கும், பிபி அதிகரிக்கும், கோவம் செய்யாத விஷயத்துக்கு நம்ம மேலே தேவையில்லாமல் வீண் பள்ளி சொல்லுவாங்க. வீட்லேயும் சொல்லுவாங்க, வெளியே சொல்லுவாங்க. கோவமாக வரும், என்ன பண்ணுன்ற மாதிரி கேள்வியாக வரும். அது நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஒரு 15-20 நாள் தான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். இந்த 15-20 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். ஓகே, 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் ஓகே தான். ஃபினான்ஷியல் வைஸ் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மிஷினரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அந்த நேவி, ஆர்மி அந்த மாதிரியான வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கட்டடக்கலையில் இருக்கீங்களோ, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறீங்களோ, டே டு டே வேலை பார்க்குற டீ கடையில் இருக்கவங்க, டீ ஆத்துறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல உட்காந்து சனி கர்மா கிளென்சிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் மிதுனத்துக்கு. அதனால் கொஞ்சம் கர்மா சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நிகழப்போகிறது. செவ்வாயும் போய் உட்காந்துருக்கான செவ்வாய் சனி தான் கர்மாவை வந்து இண்டிகேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. நிறைய நல்லவையெல்லாம் கூடிடும். உங்கள் வீட்டு பெண் தெய்வத்தின் ஆசி அப்படியே அதீதமாக இருக்கும்.
உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் வரும். ஆனால் எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ரொம்ப ஹைப்பராக இருப்பீங்க, நீங்களே ஒரு மாதிரி ஹைப்பராக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். தலைவலி, ஒற்றை தலைவலி பயங்கரமாக வரும். சில பேருக்கு கண்ணாடி போகிறது, பல்லு 2 பிரச்சனையும் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை பல்லு கண்ணு 2மே பார்த்துக்கணும். இதான் தடவை கொஞ்சம் உங்களுக்கு படுத்த போகுது. சாப்பாடு விஷயத்துல மிகுந்த கவனம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துக்கு சனியோட பார்வை வருது. அதனால சாப்பிட்ற இடம் சரியான இடமான்னு பாருங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துவீங்க, வயிறு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரணும். ஹோட்டல் சாப்பாடை மேக்சிமம் தவிர்த்துருங்க. அதுவும் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் தயவு செஞ்சு ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துறது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, கரன்சிக்கும் நல்லது. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. 15 வயதை தாண்டிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கலை உணர்வு அதிகரிக்கும். நிறைய பேர் ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உடலால் இப்போ திடீர்னு ஜிம்முக்கு போகணும், திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் காட்டணுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் சார்ந்த சில விஷயங்கள் இயங்கும். அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, அது மிதனமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து பிள்ளைங்க மெயின்டைன் பண்ணணும்னு தோணும். நல்ல விஷயம் தான், பண்ணட்டும். ஸோ இந்த வயசு பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது சோஷியல் மீடியாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பார்த்து நடந்துக்காங்க. XYZலாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் திட்டு வாங்குவீங்க. ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த உங்களுக்குனே வரும். உங்களுக்குனே படுத்துறதுக்குனே சில பேர் வருவாங்க. கவனமாக இருங்க, வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி. அதனால் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மிதுனத்தில் இருக்க மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். ஓகே, குரு இருக்க ஓரளவுக்கு உங்களை வந்து ஓரளவுக்கு அப்படியே நகர்த்தி விட்டுருவார் தான். இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சசிமங்கல யோகத்தில் தான் இருக்க போறீங்க. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. குருடைய பார்வையும் ஆல்மோஸ்ட் விழக்கூடிய இடமும் நல்லா தான் இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல உழுகுது. ஸோ பிள்ளைகள் மூலமாக பெருமை, இதெல்லாம் ஓகே. மிதுனத்தில் கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு போடாமல் இருங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க நெகட்டிவாக தான் பேசுவாங்க. ஏன்னா இத்தனை கிரகமும் 7ஆம் இடத்தை தான் பார்க்குது. அது நம்மளுக்கு 4ஆம் இடமா வருது. சுய கௌரவம் அப்படியே கோவமாக வரும். எப்படி நீ என்ன சொல்ல போச்சுன்ற மாதிரி அப்படியே நம்ம பொண்டாட்டி தான் நம்ம புருஷன் தான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சரி. இல்லாட்டி அது தேவையில்லாம் வக்கீல் வந்து பேசுகிற அளவு கொண்டு போய் விட்டுரும். இந்த 10ஆம் தேதியிலேருந்து தயவு செஞ்சு 25ஆம் தேதி வரைக்கும் வாய்க்கு ஜிப் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபைன். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கும், எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய இன்கமுக்காக, பணத்திற்காக போராட வேண்டிய நிலைமை வரும். பணம் சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆட்படுவீங்க. நிறைய பெண்டிங்காக இருக்கும். இதை கடன் அடைக்கணும், அந்த கடன் அதிகரிக்கும். இந்த தடவை தேவையான மட்டும் பார்த்துட்டு வாங்குங்க. இல்லாட்டி கடன் வாங்குறதுல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடனை கட்ட முடியாமல் போகிற சூழலாம் உருவாகும். வீடு வாங்குறதுக்கான யோகம்லாம் எட்டி பார்க்கும். இன்ஷியல் அமௌண்ட் இருந்தால் தாராளமாக இந்த வீடு வாங்குங்க. அது உங்களுக்கு நல்ல நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிலைத்த தன்மையை கொடுப்பறதுனால நிறைய வீடு வாங்குறதுலாம் நிலைத்த, அது செகண்ட்ஸ் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்ஷியல் அமௌண்ட் இருந்தால் தாராளமாக வாங்கிக்கும். நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. இந்த இடத்துல கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. வெளியூர்ல இருந்தால் இங்கே வருவீங்க. இங்கேருந்தால் வெளியூர் போகிறதுல ஒரு செக் இருக்குது. கோபம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இந்த வயது ஒத்தவர்கள். அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். ரத்தத்தில் வந்து சில தொற்றுநோய்கள் வந்துட்டு போகும். ரத்த உபாதைகள் வரும். ஹீட் அதிகமாக இருக்கும் உடம்புல. காரமாக சாப்பிடணும் போல தோணும். காரம் புளிப்பு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நம்ம பாடாப்படுத்து போய் வயிற்றில் ஒரு அசிடிக் கேஸ் உருவாகும். ஏப்பமாக வரும். இதெல்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் புதன் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரம்பு இழுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ அதுக்காக நரம்பு இழுக்கிறது, கால் இழுக்கிறது, இடுப்பு உட்காந்துருக்கும் போது இடுப்பு ஒலிக்கிறது, ஷோல்டர் பெயின் வர்றதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே புதனும் செவ்வாயும் சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. 60 தாண்டிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவார்கள். நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயாவது கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மனசுக்கு பிடிச்சக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, பெருமாள் பிரசாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வனே இருக்கு. நிறைய பேருக்கு சிவன் வழிபாடு சிந்தையை நிறைவேற்றி வந்துடுங்க. எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் தன்னால் அமையும். ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயம் இந்தந்த இடங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு மிகச்சரியான வாய்ப்புகளை கொடுக்கும். முடிஞ்சா பிரதோஷ நந்திக்கு போய் சிவனை பார்த்துட்டு வர்றது, நந்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வரதெல்லாம், தேன் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரதெல்லாம் இந்த தடவை வாழ்க்கையை தேனாய் தித்திக்க வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு கயிறு வாங்கி இருக்கா தானம் கொடுத்துருங்க. இது பண்ணுங்க. ஒரு 10 ரூபா வரப்போகுது.
யாருக்கா சிவப்பு கயிறு வாங்கி தானம் கொடுத்துருங்க ஒரு 2 3 பேருக்கு. இல்லை கோயிலில் சிவப்பு கயிறு கட்டுறவங்களுக்கு வாங்கி மொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இல்லை குங்குமம் அதை கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அன்னெசரியாக வரக்கூடிய கோவத்திலேருந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிறையா குதிரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்குறது, ஓடுற குதிரை பார்க்குறது, நீங்கள் நின்றுட்டு இருக்கிற இடத்துல குதிரையில் மேலே சவாரி பண்ணுறது, குதிரை போகிற மாதிரி பார்க்குறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது குதிரை இமேஜ் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும். ரொம்ப ஓடாத, கொஞ்சம் நிதானம், டென்ஷன் ஆகாத, கடிவாளை கட்டின மாதிரி ஒன்றையே பிடிச்சிட்டு நிற்காத, சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே மென்டலி வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி. அப்போ க்ளீம், ஓம் ஐம் க்ளீம், ஓம் ஐம் க்ளீம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும்போது தேவையில்லாத தடைகள்ல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய, சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய காலமாகத்தான் இணைந்தே மலர காத்திருக்கிறது.